எனது உயிருக்குயிரான சொந்தங்களுக்கும், என்னை தங்களது குடும்பத்தில் ஒருவராகவே எண்ணி அளவில்லாத பாசம் கொண்டுள்ள அனைத்து சமூக நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேங்க. சிறையிலிருந்து வெளிவந்த வாட்டி நான் பேசக்கூடிய முதல் ஆடியோ இது. இந்த ஆடியோ 18/7/2016 8:15க்கு நான் அந்த ஆடியோ பேசுகிறேன். இது ஒரு மிக முக்கியமான, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை மையமாக வச்சு தான் நான் அந்த ஆடியோவை பேசுகிறேன். ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை பத்திரிகை செய்தியோ கொடுக்காம இந்த ஆடியோவை நான் ஏன் பேசுகிறேன் இந்த செய்தி அப்படின்னா, அது ஒரு மணி நேரத்து செய்தி அல்லது ஒரு வாரத்து செய்தி பத்திரிகையில் வர்றதோ இல்லை டிவியில் வர்றதோ. இந்த ஆடியோ உங்களோட ஒவ்வொருத்தரோட ஃபோன்லேயும் இருக்கும். கோடிக்கணக்கான பேர்த்துக்கு இந்த ஆடியோ போய் சேரும். உங்கள் நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், இது கண்டிப்பாக அது கன்வே ஆகிட்டே போகும், எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் இதில் பேசுகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சகோதரி சுவாதியோட மரணம். சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சுவாதியோட மரணத்தை பற்றி, அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயங்களை பற்றி நான் இதில் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் ஏன் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தரோட மனக்குமரலும் இருக்கும். என்ன எல்லாத்தையும் விட எனக்கு கொஞ்சம் ஒரு 10 மடங்கு எச்சா இருக்குது. அதனால தான் அந்த ஆடியோவை நான் பேசுகிறேன். அந்த பொண்ணு வெட்டி கொலை செய்யப்பட்டது மிகப்பெரிய உண்மை. அது எல்லாத்துக்குமே தெரியும். பட்ட பகலில், அதுவும் காலையில் அத்தனை பேர் இருக்கிற ஒரு பொது இடத்துல. இல்லைன்னா அதையும் தற்கொலைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதை சொல்கிறது வழி இல்லாதனால இப்போ ஒரு பல்வேறு வதந்திகளை கிளப்பிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு அந்த பொண்ணு இறந்து போனதை விட ஒரு 100 மடங்கு கொடுமையை இன்னைக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு இறந்தது ஒரு கொடுமை அப்படின்னா, இன்னைக்கு இந்த திருமாவளவன் அவர்களாகட்டும், இல்லை அவரை சார்ந்த அவருக்கு துணையாக வரக்கூடிய அந்த தலைவர்கள், அந்த சமூக பட்டியலினத்தை சேர்ந்த தலைவர்கள்னு சொல்லிட்டு அந்த இனத்தையே அழிச்சிட்டு இருக்கிற, பட்டியலினத்தையே இன்னைக்கு அழிவுப்பாதை கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள், அவங்க பேசக்கூடிய பேச்சு, வெளியிடக்கூடிய செய்தி, திட்டமிட்ட சதி செயலால் பரப்பப்படும் வதந்தி, இதன் காரணமாக அந்த குடும்பம் இன்னைக்கு அவ்வளோ சொல்லணும்னா துயரத்தை அடைஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் தாங்கவே முடியல. ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இது ஒரு ரணமான விஷயம், தாங்க இயலாத ஒரு கொடுமை. இது எப்படி அவங்க தாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அதே வேதனையோடு நானும் இதை பேசுகிறேன். என்னன்னா, அந்த கொலை நடந்துருச்சு, அவன்தான் கொலையாளின்னு சொல்லி காவல்துறை 10 நாள் சோறு தண்ணி இல்லாமல் சுற்றி கரெக்டான ஆதாரங்களோட போய் அவனை பிடிக்கிறாங்க. அவன் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்த பையனு தெரிஞ்ச உடனே அப்படியே தலையில மாறுதே நிலைமை. யாருமே அதுக்கு ஆரம்பத்திலிருந்தே அந்த கொலையை யாரும் கண்டிக்கல, ஒரு இதாக பேசலை, சும்மா அப்படி மேலோட்டமாக பேசிட்டு போயிட்டாங்க. அவனை இப்போ காப்பாற்றுறதுக்கு தான் அத்தனை டீம் இன்னைக்கு இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்கு. இது எதுக்குன்னு எனக்கு புரியல. ஒரு கொலை நடந்திருக்குது, சுபவீரபாண்டியன் அவர்களை சொல்கிறாரு, இதை கொலையாக தான் பார்க்கணும், ஜாதி ரீதியாக அணுகக்கூடாது. அப்புறம் ஏன் நீங்கள் கோகுல்ராஜ் மரணத்துக்கும் சரி, சங்கர் மரணத்துக்கும் சரி, இளவரசன் மரணத்துக்கும் சரி, இன்னும் இந்த பட்டியலினத்தை சேர்ந்த இன்னும் ஒரு சில மரணங்கள், துர்மரணங்களுக்கும் சரி, ஏன் நீங்கள் ஜாதி ரீதியாக கொண்டு போனீங்க? எதுக்காக இது கொலை ஆணவ கொலைன்னு? அப்போ இது என்ன கொலைன்னு சொல்கிறது? ஒரு பெண் ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் வாழ்ந்த குடும்பத்தோட பொண்ணு வேலைக்கு போகுது, அவன் பின் தொடர்ந்து தொந்தரவு தரான், அது ஒத்து வரல, அது ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு, அதனால் ஒத்து வரல, இவன் உடனே அதை வெட்டி கொண்டிருக்கிறான். இதை நீங்கள் அந்த பொண்ணு மேலே சேற்றை வாரி இருக்க முயற்சி செய்வதும் இல்லாமல், இவனை ஒன்றும் அறியாத அப்பாவின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? எப்படி இவனுக்கு இத்தனை வக்கீல் எங்கேருந்து வராங்க, ஏன் வராங்க? இது எவ்வளோ பெரிய யோசிக்க வேண்டிய விஷயம். கருணாநிதி அவர்கள் சொல்கிறாரு, ஐயோ ராம்குமாரை பிடிச்சிக்கிட்டு வர்றப்ப விடிய நான் தூங்காமல் இருந்தேன், சுற்று கொண்டுருவாங்களோன்னு. ஏன் நாட்டுக்கு ஏதாவது பாடுபட்டான் அவன்? இதே யுவராஜ் மொத்த குடும்பத்தையும் இது பண்ணாங்க, எந்த ஆதாரமும் இல்லை, ஒரு அடிப்படை உண்மை இல்லை. ஒரு பச்சை பொய்யான கேஸில் வந்தப்போ கருணாநிதி ஐயா அவர்களுக்கு இந்த இதயமெல்லாம் துடிக்கலையா? ஒரு காவல்துறை, ஒரு முன்னாடி நீங்கள் காவல்துறைக்கு தலைமையாக இருந்த ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா இது? அப்போது போலீஸு கழுத்து அறுத்ததுன்னு கூச்சம் இல்லாமல் சொல்கிறீங்களே. அப்போ உங்கள் வாய் இருந்தால், உங்களை மீடியா நீங்கள் பேசுகிறத வெளியிடுறாங்கன்னா எப்படி வேணாலும் பேசுவீங்களா நீங்கள்? இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கணுமா? இதுக்கெல்லாம் எதிர்வினை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு கருணாநிதி ஒரு தமிழகத்தில் எத்தனை டைம் நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க, ஒரு மிக முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு தலைவர் காவல்துறையை பற்றி இவ்வளோ அவதூறாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, அந்த போலீஸ் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு. இவன் தான் கொலையாளிங்கிறதுக்காக எத்தனை அவமானங்களை தாண்டிட்டு அவங்க அத்தனையும் பொருட்படுத்தாமல் தேடி தானே பிடிச்சாங்க. மற்றவங்க பேசட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அது ஒரு பெரிய இது கிடையாது.
மிக முக்கிய இடத்துல இருக்கிற நீங்க 74 வருஷம் அரசியல் வாழ்க்கை வாழ்ந்த நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்கன்னா அப்ப அதனோட உள்நோக்கம் என்னங்கிறது தான் இப்ப என்னுடைய கேள்வி. ஏன் நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க? இப்ப காவல்துறை தான் கழுத்து அறுத்திருக்கும், வெடிங்காட்டி கொன்றுவாங்களோ அப்படின்னு நீங்க பதறினீங்கன்னா அவன் என்ன தேசத்துக்கு சேவை செஞ்சவனா? யார் அவன்? ஒரு கொலைகாரன் தானே. பட்ட பகல்ல ஒரு பெண்ணுன்னு பார்க்காம ஒரு பெண்ணை வெட்டி கொண்டவன் தானே. இவனுக்கு வந்து நீங்க இந்த அளவு கொண்டு போறது எந்த அரசியலுக்காக கொண்டு போறீங்கிறது தான் இது மிக முக்கியமா யோசிக்க வேண்டிய நிலைமை. இதுல யார் ஜாதி வெறியன்? இப்ப அந்த கேள்வி முக்கியமா வருது. ஒரு 17 பேர் கொண்ட வக்கீல் குழு நீங்க நியமிக்கிறீங்க. ஒரு குரூப் வந்து புதுசா கிளம்பி இருக்குது. அவங்க வந்து ஆல்ரெடி மறைமுகமா செயல்பட்டு இருந்தாங்க, இப்ப வெளிப்படையா வராங்க. ஒரு தெளிவான ஒரு கொலையாளியை காப்பாற்ற வர்ற அவங்களும் குற்றவாளிகள் தான். இதுல வந்து மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய பார்ட்டி வந்து நம்ம ராம்ராஜ். இவர் தான் வந்தார். முதல்ல ஒரு வக்கீல் வந்தாரு, அவர் போயிட்டாரு. அடுத்து வந்த வக்கீல் இவர் தான், இந்த ராம்ராஜ்ங்கிறவர். இவர் வந்து செஷன்ஸ் நீதிபதினு சொல்றாரு, அது போய் அவர் வந்து சிஜேஎம் நீதிபதியா இருந்திருக்கிறாருன்னு தகவல். அதாவது இவர் சொந்த ஊர் வந்து ஆத்துளி, வாசுதேவநல்லூர் பக்கம், பூதப்பாண்டி, ஸ்ரீவைகுண்டம், முதுகுளத்தூர், திருத்துறைப்பூண்டி, இந்த 4 ஜோனல்ல தான் இவர் வந்து ஜட்ஜா இருந்திருக்காரு. ஜட்ஜா இருந்துட்டு இவர் வந்து ரிட்டையர், அதாவது கரெக்டான ப்ராப்பர் இதுல ரிட்டையர்மெண்ட் ஆகல. லஞ்ச புகாரில் ஒரு ரிட்டையர்மெண்ட், அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து இவரை வந்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் அங்கிருந்து எனக்கு கிடைச்ச தகவல். அப்போ எவ்வளவு பெரிய யோக்கியமா இவர் வந்து செயல்பட்டு இருந்தாங்கன்னா ஒரு நீதித்துறையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பாரு. இன்னைக்கு இவரோட செயல்பாடு ஒரு நீதித்துறையில வந்து செயல்பாட்டே இல்லை. அப்படி ஒரு செயல்பாடே இவருக்கு கிடையாது. அதாவது சம்பந்தப்பட்ட ராம்குமார் சொல்லட்டும், நான் யோக்கியன், நான் நல்லவன், நான் வெட்டலை, நான் செய்யலைன்னு அவன் சொல்லட்டும், அவனுக்கு அந்த உரிமை இருக்கு. இதுல நீங்க கேட்கலாம், நீ எப்படி சொன்ன? நான் தான் சொல்லுவேன், என்னுடைய வழக்கு நான் சொல்லுவேன், எனக்கு அந்த உரிமை இருக்கு. அதே மாதிரி ராம்குமார் சொல்லட்டும், நான் செய்யலை பண்ணலன்னு சொல்லட்டும், அதுக்கான ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போலீஸ் அவங்களுக்கு கூட எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அது போகட்டும். அவன் யார் கஸ்டடியிலையுமே இல்லை, போலீஸ் வந்து பிடிச்சி யாருமே சந்திக்க விடலை. இவர் எப்படி வந்து அவன் அப்பாவி எப்படின்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? அவன் கொலையே செய்யல, அவன் நல்லவன் உங்களுக்கு யார் சொன்னாங்க? எதை வச்சு நீங்க சொன்னீங்க? இது வந்து சாட்சியை கலைக்கிறது இல்லையா? இந்திய தண்டனை சட்டத்தில் இதுக்கு என்ன தண்டனை? கண்டிப்பா இவர் வந்து அதுல ஒரு கோ அக்யூஸ்டு. இவர் வந்து வழக்கை வந்து திசை திருப்புறதுக்காகவும் சாட்சியை வந்து உடைக்கிறதுக்காகவும் வழக்கை மழுங்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதை இவரை கைது செய்யணும். கண்டிப்பா காவல்துறை இவர் மேல வழக்கு பதிவு செய்யணும். ஏன் காவல்துறை அமைதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா இவர் வந்து அக்யூஸ்டு, இவர் வந்து வக்கீலே கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு பச்சை அயோக்கியத்தனத்தை இவர் பண்றாரு. இது வந்து எல்லாமே கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்தியை பரப்புறாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணு வந்து இஸ்லாமுக்கு மாறுறதா இருந்துச்சு, அதனால ஜாதி ஆணவ கொலை பண்ணியிருப்பாங்களோ, அப்படியே சட்டத்தை வந்து இவர் வந்து அப்படி நேக்கா இவருக்கு வளைக்கிறாராமா. இன்னைக்கு வந்து ஒரு பட்டியலினம் அப்படிங்கக்கூடியவங்க ரொம்ப உண்மையிலேயே கஷ்டப்பட்டு துன்புற்று ஏதோ இப்பதான் ஒரு பொசிஷனுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரியான தலைவர்கள் வந்து அவங்கள மொத்தமா அழிச்சிருவாங்க போல இருக்கு. இன்னைக்கு சத்தியமான உண்மை, பட்டியலினத்தை சேர்ந்த அந்த அப்பாவி மக்களுக்கு எதிராக பட்டியலினம் இல்லாத மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்வை உருவாக்கிட்டு இருக்கு. இது வந்து சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய சீர்கேடு, எவ்வளவு ஒரு சமுதாய அமைதியை குலைக்கும் செயல் இது. ஏன் எங்களுக்கெல்லாம் தெரியாதா அந்த ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து இழிவா பேசுறது? நாங்க யாருமே அப்படி பேசுறது இல்லையா? பட்டியலினம் இல்லாத தலைவர் ஒரு தலைவர். நீங்க ராமதாஸ் வந்து அள்ளி அள்ளி தெரிக்கிறீங்க ராமதாஸ் மேல. ஒரு நாளும் பட்டியலினத்தை தரைக்குறைவாவோ இதாவோ அவர் பேசியிருக்காரா? யாராவது ஒரு தலைவர் பேசியிருக்காங்களா? சொல்ல முடியுமா உங்களால? ஈஸ்வரன் பேசியிருக்காரா, இல்ல தனியார் சும்மாவா பேசியிருக்காரா, இல்ல யாராவது ஒருத்தர் பட்டியலினத்தை வந்து இழுக்கணும், இல்லாம இருக்கணும், அழிக்கணும், பண்ணணும்னு எங்கேயாவது ஒரு இடத்துல பேசினதா ஒரே ஒரு சின்ன ஆதாரத்தை உங்களால காட்ட முடியுமா? சத்தியமா முடியாது. அப்படியான சம்பவம் நடக்கவும் இல்லை, நடக்கவும் நடக்காது. ஏன்னா நாங்க ஒரு கண்ணியமா கட்டுப்பாடோட எல்லா சமுதாயமும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க உங்க அரசியல் எச்ச பொருட்களுக்காக அந்த பட்டியலினத்தை சேர்ந்த அந்த அப்பாவி இளைஞர்கள், படிக்காத இளைஞர்கள், வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களை நீங்க தூண்டி விட்டு இந்த வெறுப்புணர்வை நீங்க மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அதுல குளிர் காயறீங்க. இது எவ்வளவு பெரிய தீங்க உங்களுக்கு விளைவிக்கணும்னு தெரியல. போக போக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே அனுபவிப்பீங்க. இந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அனுபவிப்பீங்க. அந்த சுபவீர ஒன்றியன் வந்து ஒரு பெரிய வார்த்தை சொன்னார். தேவர சமூகத்தை சேர்ந்த ஒரு 6-7 பேர் அந்த சுமோவில் போயிட்டு வரக்குள்ள மதுரை பக்கத்துல அநியாயமா வந்து பெட்ரோல் கொண்டு போட்டு கொண்டுறாங்க. அழகா சொல்றாரு, இவங்க செஞ்சதுக்கு எதிர்வினை, இதை வந்து நீங்க சாதி ரீதியாவோ மற்ற இதாவோ பார்க்க கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ தேவர சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் கொன்னா வந்து இது வந்து சமூக அடக்குமுறையும்பீங்க, பட்டியலினத்தை கொள்றாங்கம்பீங்க, இது வந்து சாதி ஆணவ தாண்டவம்பீங்க. இவன் வந்து கொன்னா அவன் தியாகியா? அந்த 6 பேர் செத்தா வந்து நீங்க சாதி ரீதியா பார்க்க கூடாது, இவங்க செய்ததுக்கு எதிர்வினை. சரி, அவன் செஞ்சதுக்கு இவன் எதிர்வினை காட்டினா அது என்னன்னு சொல்லுவீங்க? அதை சாதி ஆணை கொலைன்னு கேட்டீங்களா? இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், நம்ம மக்கள் நல்லா கவனிங்க. இது வந்து இவங்களோட செயல்பாடு வந்து ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு மையப்புள்ளியை நோக்கி தான் போகுது.
இன்னைக்கு வேலை வாய்ப்பு வந்து எத்தனை பேருக்கு இருக்கு? ஒரு நல்ல படிச்ச ஒரு பட்டியலினம் அல்லாத நம்ம இருக்கக்கூடிய பிசி எம்பிசி இதுல இருக்கக்கூடியவங்க படிச்சு எந்த பையனாவது வந்து ஒரு நிம்மதியா இன்னைக்கு வேலைக்கு போனதா இருக்கா? வேலை வாய்ப்பு இல்லாம எத்தனை பேர் திரியறான்? ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்லா படிச்சு முடியல, பணம் செலவு பண்ணல. நான் கேட்கிறேன், பட்டியலினத்துல இருக்கக்கூடிய வந்து இடஒதுக்கீடு தரீங்க, எல்லாமே பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கானா? ஏன் அவங்களுக்கு வந்து அந்த சலுகை? இந்த ஒரு ப்ரொமோஷன் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் வந்து இவன் வந்து மழுங்கடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அழிவு நிலைக்கே போயிருச்சு. இதுல யார் ஜாதி வெறியன், யார் ஆதிக்க சாதி? இது வந்து ரொம்ப கண்காணிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு இது இது இப்படியே விட்டுட்டா அடுத்து வரக்கூடிய நிலை வந்து ரொம்ப மோசமா வரும். இவங்களோட செயல்பாடுகளை மட்டுப்படுத்தணும். ஒண்ணு, என்னுடைய என்னுடைய சமூகம், என்னுடைய ஜாதி, கவுண்டர் ஜாதியிலும் சரி, வன்னியர், தேவர், செட்டியார், முதலியார், யாதவர், நீங்க நாடாண்டு எத்தனை ஜாதியிலையும் தாங்க இல்லாதவன் இருக்கான். எல்லாத்துலேயும் தான் பிச்சை எடுக்கிறவன் இருக்கான், சோத்துக்கு வழி இல்லாதவன் இருக்கான், ஒரு 100 ரூபாய் செலவு பண்ண முடியாதவன் தான் இருக்கான். அதே மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்தவங்களே தான் கோடீஸ்வரன் இருக்கான். இது எப்படி? இதுக்கு எந்த ஏற்றத்தாழ்வு? இது எப்படி வந்து செய்யறது? இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஒரு கட்சி தலைவரோ வாயை துறந்து இன்னைக்கு வரலும் ஒருத்தர் வந்து குரல் கொடுத்தாங்களா? எத்தனையோ பேர் பிரச்சனைகளை, எத்தனையோ பிரச்சனைகள். ஏன் பட்டியலினம், சிறுபான்மையினம் இதை மட்டும் ஏன் வந்து நீங்க இது பண்றீங்க, கொண்டு போறீங்க? இப்ப நான் வந்து சொல்றேன், கோகுல்ராஜ் மரணம் வந்து அவன் கிறிஸ்டினா மாறுறதுக்கான முயற்சியில் அவன் ஈடுபட்டான், அதனால அவங்க ஆணவ கொலை அவங்க குடும்பம் பண்ணிருச்சுன்னு நான் சொல்றேன். இதை ஏத்துக்குவீங்களா? இப்படி ஒரு வார்த்தையை நான் அன்னைக்கு சொல்லி இருந்தால், வேணும்னே துவேஷத்தை கிளப்பணும்னு நான் அதை செஞ்சிருந்தா எத்தனை கண்டனம் வந்திருக்கும், எத்தனை வந்திருக்கும்? இது வந்து எந்த அடிப்படையில் நீங்க செய்யறீங்க? அப்போ நாங்கெல்லாம் எதுவுமே கேள்வி கேட்க நாதியே இல்லையா? எங்க நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு எதிர்வினை இல்லைன்னு நான் மறுபடியும் சொல்றேன். இந்த மாதிரியான உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்வினை இருக்காதுன்னு மட்டும் நினைச்சாதீங்க. இது நாள் வரல இல்லாம இருந்துக்கலாம், இனி இருக்கும். ஜனநாயகத்துக்கு உட்பட்டு, சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க அனைவரும் செயல்பட முடியாமல் முடக்கப்படுவீர்கள். இது கண்டிப்பா நடக்கும். இதுல எந்த மாற்று கருத்துமே எனக்கு இல்லை. ஒவ்வொரு நிலையும் நான் உங்களை வந்து உன்னிப்பா கவனிச்சுட்டு தான் வரேன். எனக்கு வந்து எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டையும் பயந்து பின்வாங்கணுங்கிறதும் இல்லை, என்னோட சுயநலமும் எனக்கு இல்லை. அதனால இனி வரும் சமுதாயம் அனைத்து சமூகமும் பட்டியலினத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களால பெரிய பிரச்சனை எங்களுக்கு வர்றதை விட அந்த இனத்துக்கு தான் வருது. பட்டியலினத்தையும் சிறுபான்மையத்தையும் நீங்க காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு பெரிய தீங்க தேடி வச்சுட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஒருங்கிணைந்து வாழ்ந்தாதானே வாழ்க்கை. ஒரு குடும்பம், நீங்க ஒரு சொல்றீங்க ஒரு பொண்ணு காதல் திருமணம் பண்ணணும், சாதி ஒழிப்பு திருமணம் பண்ணணுங்கிறீங்க. நான் தெரியாம கேட்கிறேன், ஒரு குடும்பம், ஒரு மனிதன், அதாவது ஒரு கணவன் மனைவி எதுக்காக பிறந்து வாழ்றது? இந்த சமுதாய கட்டமைப்பு, இந்த சட்டத்திட்டம், இந்த பூமி, இந்த வாழ்க்கை எல்லாமே எதுக்கு? ஒரு தனி மனிதன், ஒரு புருஷன் பொண்டாட்டி அவங்க நிம்மதியா பிறந்து வாழ்ந்து கடைசி வரலும் வாழ்க்கை அனுபவிச்சு அவங்க குழந்தை குட்டிகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு நிம்மதியா அவங்களுக்கான உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு சாகிறதுக்காக தான் இந்த வாழ்க்கை. இதுக்காக தான் இந்த சமுதாயம் கட்டமைப்பு, இந்த சட்டம் திட்டம் அத்தனை லொட்டு லொசுக்கு எல்லாமே அதுக்கு தான். ஆனா 20 வயசு 18 வயசுக்கு மேல போயிட்டா அந்த புள்ள எவங்கிட்ட வேணாலும் போயிடலாம், பொண்ணை கூட்டிட்டு போயிடலாம், பண்ணிக்கலாம், திருமணம் பண்ணிக்கலாம். அதை கேட்கற ரைட்ஸ் யாருக்குமே வேணா. அப்ப அந்த அது வரலும் பெற்று வளர்த்து வாழ்ந்து அந்த குடும்பம் அழிஞ்சு போகுதே. இப்ப அப்போ அவனோட வாழ்க்கையே அழிஞ்சு போகுது. இது அப்படி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில பாதிக்கக்குள்ள எவ்வளவு பெரிய சீரழிவு இது. அப்புறம் எதுக்காக அவன் பிறந்து வாழணும்? எதுக்காக இந்த சமுதாயத்துக்கு அவன் கட்டுப்பட்டு இருக்கணும்? அவன் அடிப்படையே இல்லாம தகர்ந்து போயிருதே. இதை எவனுமே யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. எந்த தலைவரும் பேச மாட்டேங்கிறாங்களே. என்ன காரணம்? ஏன் இதை பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ இதுல உங்க வீட்டுல உங்க இதுல ஒரு இது நடந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? இப்படி விட்டுட்டு போனா அப்ப கூப்பாடு போடுவீங்க. இதே இன்னைக்கு கருத்து சுதந்திரத்துக்கு இதா பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து நீங்க தென் மாவட்டத்துல அந்த குயிலியா ஏதோ ஒரு புத்தகம் எழுதினப்ப நீங்க அந்த கூவுனீங்க. ஏன் வந்து அந்த புத்தகம் தடை செய்யணும்னு கத்துனீங்க, கதறினீங்க? நீங்க கோர்ட்ல போய் இது பண்ண வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இந்த மாதிரி தான் நீங்க வந்து செயல்பாடு இருக்குமா? உங்களுடைய எதையுமே நியாயம்னு நீங்க வேணா பிதற்றிக்கலாம், பேசிக்கலாமே தவிர சாமி சத்தியமா யாருமே உங்களோட நியாயம் ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்கிற தயாராகவும் இல்லை. என்ன ஒன்னே ஒன்று, உங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கோ இந்த நீங்க உங்களோட தவறான செயல்பாட்டை வெளிப்படையாக கண்டிக்கிறதுக்கோ எந்த அரசியல்வாதிக்கும் தில் இல்லை. இன்னைக்கு வரலும் கிடையாது. எந்த எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போயிடும். இவங்கெல்லாம் சிதறி கிடக்குறாங்க. நீங்க பட்டியலம் இல்லாத சமூகம் வந்து சிதறி கிடக்குறாங்க, தனித்தனியா பிரிஞ்சு கிடக்குறாங்க. உங்களை வந்து ஒன்று சேர்ந்து கேட்கக்கூடிய ஒரு தலைமையும் இல்லை. அப்படி ஒரு தலைமையை உருவாக்குனாலும் அவங்க ஏதாவது ஒரு விதத்துல போய் விலை போயிடுறாங்க, இல்லை பதவிக்கு ஆசைப்பட்டு போயிடுறாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு யாருமே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. ஆனா இனி அப்படி இருக்காது. கண்டிப்பா ஒன்னே ஒன்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறேன். இனி ஒன்று நடுநிலையா பேசுறதா இருந்தா மட்டும் நீங்க சமூக ஊடகங்களே மற்றதுலயே வந்து கருத்து தெரிவிங்க. இந்த மாதிரி உங்க சௌகரியத்துக்கு எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாட்டுக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா எதிர்வினை இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சமூக மக்களுக்கு வந்து நீங்க உங்க குடும்பம், உங்களோட குழந்தைங்க, மற்ற எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமா இருங்க, கவனமா செயல்படுங்க.
ஒரு சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களோட வாழ்க்கை முறை இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையவே இழந்துடுறீங்க. அதுதான் உண்மையாக நடந்துட்டு இருக்கு. அதையும் நீங்கள் புரிஞ்சு கரெக்டாக பண்ணுங்க. இனி வர அடுத்த சமூகம், அதாவது நம்ம அடுத்த தலைமுறை நிம்மதியாக வாழணும். எல்லா சாதியும் எல்லா மதமும் அமைதியாக ஒற்றுமையாக வாழணும். அதுக்கு உண்டான சமூக சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அதுக்கான வாழ்க்கையை தான் நம்ம அர்ப்பணிப்பாக இருக்கணுமே தவிர, நீங்கள் காசு பணம்ன்ட்டு அலைஞ்சிட்டு ஒரு சமுதாயத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் என்னமோ நடக்குது என்னமோ செய்யுது போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செயல்பாட்டெல்லாம் போச்சுன்னா இன்னும் அழிஞ்சு போயிடும். நம்ம சம்பாரிச்சு வைக்கிற சொத்தெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு 100 கோடி 50 கோடி சம்பாதிச்சுட்டு போனீங்கன்னா அந்த குழந்தை வந்து நம்மளுடைய குழந்தை அடுத்த ஜெனரேஷனில் வாழ்கிறதுக்கே இங்கே வந்து சூழ்நிலையில் இன்னைக்கு இயற்கை வளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. சுத்தமாக போயிடுச்சு. நீ குடிக்கிற தண்ணி வந்து 20 ரூபா 25 ரூபா போட்டு வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அத்தனையும் விஷம். இயற்கை வேளாண்மை போச்சு. நீங்கள் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு திட்டமிட்டு அழிக்கப்பட்டுட்டு வருது. இதெல்லாம் பேசினா மணிக்கணக்கில் நான் ஆடியோ பேசலாம். அந்த அளவுக்கு இருக்குது. நான் படிப்படியாக இன்னும் வருவேன். நான் அடுத்தடுத்து படிப்படியாக அடுத்தடுத்த நிலைகளில் நான் இதை பற்றி கண்டிப்பாக நிறைய பொதுக்கூட்டங்கள் இது எல்லாத்துலேயுமே பேசுவேன். நம்ம மக்களுக்கு வந்து உண்மையான அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும். அதுக்கு உண்டான இதை ஒரு சிறு துளி தான் பெருவெல்லாம். இது எல்லாரும் ஒரே நாளில் இதை சாதிக்கக்கூடியதும் அல்ல. நான் மறுபடியும் சொல்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேண்டி கேட்டுக்கிறது ஒன்று தான். நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன், நம்மளுடைய குழந்தைகள் அமைதியாக வாழக்கூடிய சமுதாய சூழ்நிலையை நம்ம உருவாக்குவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்கள் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அதிகாரிகள் நிம்மதியாக அமைதியாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவோம். இதுக்கான கட்டமைப்பை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செய்ய முடியும். ஒரு மனிதன் நினைச்சா செய்ய முடியாது. வழிகாட்டுதல் இப்படி செய்யலான்னு சொல்றது ஒரு தனி மனிதன் இருக்கலாமே தவிர அனைவரும் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். தயவு செஞ்சு நம்ம இதெல்லாம் செய்வோம். எல்லாரும் அமைதியாக வாழ்றதுக்கு உண்டான இதை ஏற்படுத்துவோம். இந்த வழக்கு கண்டிப்பாக இந்த சுவாதி வழக்கில் 100% எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரை 100% ராம்குமார் தான் அக்யூஸ்டு. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கட்டாயம் அவன் ஜெயிலை விட்டு வெளியே வரவே மாட்டான். கண்டிப்பாக தண்டிக்கப்படுவான். அப்படியும் இந்த கிரிமினலுங்க வந்து ஏதாவது சூழ்ச்சி பண்ணி இல்லை வேற ஏதாவது சதித்திட்டம் போட்டு ஏதாவது வந்து மிரட்டியோ பண்ணியோ ஏதாவது செஞ்சு அவனை வெளியே கொண்டு வந்துடலாம் நினைச்சால் நல்லா கேட்டுங்க, எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான். ஆண்டவன் அவனை சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவன் இருக்கான். கண்டிப்பாக அவன் தண்டனை கொடுப்பான். இன்னொன்று நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, ஆண்டவன் நேராக வரப்போகிறதில்ல. அவனுக்குன்னு ஒரு பிரதிநிதியை அனுப்புவான். அது யாருன்னு தண்டனை கொடுக்கக்குள்ள தெரியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.